Hi friends, it's your Aariwingsworld. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஆரி கிளாஸ்ல இருக்கோம். ஸோ வந்து பிகினர் லெவலில் ஜஸ்ட் வந்து ஒரு 7 days வந்து கிளாஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் தென் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேட்டர்ன். ஸோ நெக் வந்து எப்படி வந்து போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பேர் வந்து நெக்லஸ் டிசைன் சொல்லுவாங்க. ஸோ நெக்லஸ் டிசைன் டைப்பில் வந்து நெக் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து இருக்குன்னு பாருங்களேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ராப்பராக இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க பண்ண வந்து செகண்ட் ப்ளவுஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூவில் ஒரு டிசைன் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து நல்லா ஃபினிஷிங்காக பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஃபஸ்ட்டு பண்ண ப்ளவுஸ். ஸோ இது வந்து நிறைய மிஸ்டேக்ஸோடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஸோ செகண்ட் ப்ளவுஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்களேன். ஸோ இது தூக்கிக்கிட்டு இருக்குது, இந்த இங்கே தூக்கிக்கிட்டு இருக்குது, இந்த இங்கே தூக்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து காரணம் வந்து அவங்க வந்து சிங்கிள் பீடெல்லாம் வச்சு தைக்காமல் ஸோ அப்படியே வச்சு கொத்தாக வச்சு தைச்சிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஒர்க் வந்து பார்க்க வந்து ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸே வந்து ஜஸ்ட்டு 7 days வந்து அவங்க ட்ரை பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து எப்படிலாம் ஸ்டிச்சஸ் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். பிகாஸ் இது வந்து அவங்களாம் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அவங்க ஒரு டிசைன் எடுத்து அவங்களாம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஸோ எப்படி பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜரியில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேம் கலர்லேயே வந்து த்ரெட்டில் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ சுகர் பீடில் ஃபஸ்ட் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்டோன் இருக்குது. ஸோ கோல்டன் ஸ்டோன் வச்சு ஸோ செகண்ட் லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 3 வச்சு வந்து ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 நம்பர் பீட் இருக்குல்ல, ஸோ 3 நம்பர் சுகர் பீட் வச்சு வரிசையாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னா ஸோ இந்த பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணாமல் இப்படி கொத்தா 4 நாளாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ஒர்க் வந்து பார்க்க வந்து நீட்டாக இல்லை, சரிங்களா. ஸோ ஃபைனலி இந்த பார்டர் முடிச்சதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடும் 2 சுகர் பீடும் வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டு ஒன்றா வச்சு நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்டர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை வச்சு தான் ஃபுல்லாகவே வந்து இந்த பார்டர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ 4 நம்பர் பீட் வச்சு ஒன்றா வந்து நாட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்ல ப்ளவுஸ் நிறைஞ்சாப்பில் இருக்கணும் நாட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். சென்டரில் பீட் அதாவது 4 நம்பர் பீட் வச்சு சுற்றி வந்து ஒரு ஃப்ளவர் டைப்பில் மோட்டிவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து 5 பெட்டல்ஸ் வச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு செயின் அதாவது ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், இல்லைன்னா க்ளோஸ்டு செயின் சொல்லலாம். ஸோ க்ளோஸ்டு செயினில் ஜரியில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா த்ரெட்டில் வந்து உள்ளே வந்து ஃபில்லிங் ஸ்டிச் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோன் வைக்கணும்னு தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்காக வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சுகர் பீட் வந்து சைடில் வந்து வரிசையாக வந்து இப்படி கோடு மாதிரி போட்டு 4 நம்பர் பீட் வச்சு எண்டிங்கில் ஸோ வந்து ஒவ்வொரு முக்கட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு தான் இருக்குது. பிகாஸ் ஒரு சுகர் பீடாக வச்சு அவங்க ப்ராப்பராக வந்து ஸ்டிச் பண்ணலை, அதனால் அப்படி இருக்குது. பட் வந்து ஒரு ஜஸ்ட்டு 7 days இந்த ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சூப்பர் மேட்ரு தான். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்குடு டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் பார்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கழுத்து பகுதி தான் நல்லா பண்ணலாம், பட் ஸ்லீவ் பார்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பண்ணியிருக்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸை வந்து இதில் கொஞ்சம் வந்து திருத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஸோ கீழே வந்து ஜரியில் வந்து ஒரு லைன் வந்து டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பாருங்கள் சுகர் பீடுக்கு வெளியே தான் வந்து ஜரியில் வந்து கொடுக்கணுமே தவிர இவங்க வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ எப்பயுமே வந்து வெளியே இருக்கணும். ஸோ ஒரு பாயிண்ட் கேப் விட்டு தான் அடுத்த லைன் சுகர் பீட் வந்து கொடுக்கணும், ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் வந்து வச்சு ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்களாவே வந்து செக்குடு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா அழகாக டைமண்ட் கட்டிங்கில் வந்து செக்குடு வந்து பண்ணி அதில் ஃபுல்லாகவே சுகர் பீடில் வரிசையாக வந்து அடுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடுக்கு லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்க. பட் அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்னா கொஞ்சம் தள்ளி கொடுக்கணும், பட் வந்து நெருக்கமாக கொடுத்துருக்காங்க. அந்த லாங் செயினாக போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்க்க வந்து
ஃபினிஷிங்காக உங்களுக்கு தெரியலை. ஸோ ஒவ்வொரு செக்குடுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பாருங்கள் நல்லா வந்து நெருக்கமாக தைச்சிருக்காங்க, பார்க்க நல்லா அருமையாக இருக்குது. அண்ட் தென் இதில் பண்ணிக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து மேல் ஹார்ம்ஃபுல் பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் வந்து செக்குடு வந்து அவங்க கரெக்டாக வந்து போடலை. ஓகேவா? ஸோ அந்த ஹேண்டில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஓகே, இது வந்து அனதர் ஸ்லீவ் பார்ட். ஸோ இந்த அனதர் ஸ்லீவ் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். செக்குடு வந்து இந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ணாமல் ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள் ப்ளெயினாக விட்டு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் பக்கமே பாருங்கள். ஸோ இங்கேருந்து செயின் ஸ்டார்ட் பண்ண, அதாவது பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஸோ அவங்களா வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சர்ப்ரைஸாக காட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா வெறும் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடில் அடுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதனால வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் இருக்குது. மற்றபடி வந்து ஹேண்ட் பார்ட்டுக்கெலாம் வந்து ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒர்க்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஓகே, ஸோ வந்து ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு 7 days தான் இவங்க வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் வச்சு அருமையாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட செகண்ட் ப்ளவுஸ் ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது எதுக்காக நான் காமிச்சேன்னா, ஸோ பிகினர் லெவலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அண்ட் தென் பாய், ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோட நாளைக்கு மீட் பண்ணுவோம். பாய்.